வாடா, பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வேலையா இருந்தேன்டா. ஹலோ, எப்பண்ணா வரீங்க? இதே தானே நேத்து சொன்னீங்க. போனை வைங்கண்ணா. ஏன்டா என்னடா ஆச்சு? ஏசி வேணும்டா, வாங்கி 2 நாள் ஆச்சு. இப்போ ஃபிட் பண்ண வரான், அப்போ ஃபிட் பண்ணுறோம், இழுக்கு அடிச்சுட்டே இருக்கானோடா. கடுப்பு. ஓ, ஏசி ஃபிட் பண்ணா எவ்வளவு கேட்பாங்க? 2000 ஆகும்டா. 2000-மா? ஏன்டா, ஏய், அது எதுக்குடா அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க? நான் உனக்கு ஃபிட் பண்ணி தரேன்டா. உனக்கு ஃபிட் பண்ண தெரியுமா? ஏய், ஏசி ஃபிட் பண்றதுலாம் பெரிய விஷயமா? நீ 2000 தர தேவையில்ல, நான் உனக்கு ஃப்ரீயாவே ஃபிட் பண்ணி தரேன். எனக்கு முக்கியமான வேலை வேற ஒன்று இருக்குடா. பரவாயில்ல, நான் தனியா ஃபிட் பண்ணிக்கிறேன். நீ ஃபிட் பண்ணுறியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. The next day. ஷோ. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? எல்லாமே உண்டுடா, இன்னைக்கு சிக்கன் ரைஸ் எல்லாமே உண்டு. எங்கடா மச்சான் ஃபிட் பண்றீங்க? இங்க இருக்கு பாருடா. டேய், என்னடா இது? மச்சான், இதுல தான்டா பெரிய ஃபேன் இருக்கு, இதுல தான்டா நல்லா காத்து வரும். அட விட்டுருங்க. அட விட்டுருங்க. நோ, அத்து நம்மள தானே போட போறானுங்க. அவள்தான் எல்லாம் முடிஞ்சுனா. அவனே தப்பு பண்றான், நான் தான் அவனை தூக்குறானோ, நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? நம்மளையும் போட்டுருவானுங்கண்ணா. என்னடா சொல்ற? நம்ம ஜனத்துல இருந்து ஒரு 10 பேர் தூக்கின்னு போனானுங்கல்ல, அதுல ஒரு 3 பேர் எஸ் ஆயிட்டானுங்கல்ல. ஆமா, அவனுங்க தானே சொன்னானுங்க. அவனுங்க சொன்னதை நினைச்சாலே உடம்புலாம் நடுங்குதுண்ணா. என்னடா சொன்னானுங்க? மீதி இருந்து 7 பேரையும் துடிக்க துடிக்க கண்டதுமா வெட்டானுங்கண்ணா. ஏய், என்னடா சொல்ற? ரெக்க கூட கிடைக்கலண்ணா. ஏய், இல்ல நம்ம ஜனத்தை எப்படிடா காப்பாத்துறது? நான் நம்ம கிட்ட தானே வரான். ஏய், என்னடா சொல்ற? நோ, ஒருத்து நம்ம தான் போலாம். ஏய், பயமா இருக்குடா. அவனுங்கள மாதிரி நம்மளையும் தோலலாம் உரிச்சு தொங்க விட போறானுங்கண்ணா. ஏய், கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஏய், அதுக்கு நிறைய செலவாகுமேடா, காசுக்கு என்ன பண்ணுவ? நினைக்கிறது எதுக்குடா காசு? ஏய், கேமரா சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. ப்ரொடியூசர் வந்தா என்ன பிடிச்சு கத்துவான். மனுஷனா தம்பி அவன்? யார் சார்? அதான் அந்த லூசு பையன், ப்ரொடியூசரை தான் சொல்றேன். நீ யாரு? செட்டுக்கு புதுசா இருக்க? இப்பதான். இந்த கதைக்காக எத்தனை ப்ரொடியூசர் கியூல நிக்கிறாங்க. இதோ இவன்ட்ட மட்டும் தான் காசு இருக்கிற மாதிரி. இவன் பையனை வச்சு படம் பண்ண சொல்றான் தம்பி. இவன் பையனை வச்சு பாம்பு கூட படம் எடுக்காது. காசு இருக்குன்னு நாயை வச்சு படம் பண்ண முடியுமா? நாயை வச்சு கடிக்க வைக்க தான் முடியும். சார், மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பேமெண்ட் தரணும். ப்ரொடியூசர் கேட்டதுக்கு என் பையன் கிட்ட வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நீங்க கேஷா தரீங்களா, செக்கா தரீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம ப்ரொடியூசர் தப்பா பேசுறாங்க தம்பி. அவருக்கு தெரியாத யார ஹீரோவை பண்ணணும்னு. நீங்க தான் நாயை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே சார், ராஜமௌலி ஈய வச்சு பண்ணும்போது நான் நாயை வச்சு பண்ண மாட்டேன் சார். நாயை வச்சு பண்ற படத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.